2200 வருஷம் ஓப்பன் பண்ணப்படாத ஒரு கல்லறை சைனாவில் வந்து 1974 ஆண்டு கிணறு தோண்டும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் ஆகுதா. இந்த 52 வருஷமும் இதை ஓப்பன் பண்ணவே இல்லை சைனா அரசாங்கம். அப்படி ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா தானே மக்களுக்கு தெரியும்னா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான தொழில்நுட்ப வசதி சைனா கிட்ட இன்னும் வரலையா. எப்பேற்பட்ட நாடு, அவங்க கிட்ட தொழில்நுட்பம் இல்லைன்னா அதை இந்த மாதிரி இந்த மன்னர்கள் கட்டி வச்சிருப்பாங்க. இவர் ஒரு பேரரசர் வேற. அப்ப எவ்வளவு பலத்தை பாதுகாப்போட அதை திறக்க முடியாத அளவு கட்டியிருக்காங்கன்னு சொன்னா, சைனா கிட்ட கூட அந்த தொழில்நுட்பம் இல்லை. சரி, அது உள்ள ஒரு பாதரச ஆறு ஓடுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? யார் இந்த பேரரசர்? சைனா வந்து இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போமா. இந்த சீன பேரரசருடைய பேர் வந்து சின்சே ஹூவாங். இவர் வந்து சைனா வந்து முதல்ல ஒரு நாடா இருக்கல, அது 7 மாநிலங்களா இருந்துச்சு. அதை 7 மன்னர்கள் ஆண்டுட்டு வந்தாங்க. அவங்க அடிக்கடி சண்டை போடுறத பார்த்த இவர் வந்து அந்த 7 மாநிலங்களையும் சண்டை பிடிச்சி இவர் வென்றெடுத்து அது ஒரு நாடை உருவாக்கி நிற்காரு. அதுதான் இன்னைக்குள்ள சைனா. அந்த சைனான்ற நாட்டை உருவாக்குனது மட்டும் இல்லாம நாணயம், அளவீடு, சீன பெருஞ்சுவர் கட்டுறதுன்னு நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாதரசத்தை உண்டு இறந்தோம்னு சொன்னா நமக்கு வந்து மறு உலகத்துல போயிட்டு இன்னொரு வாழ்க்கை வாழ முடியும், அங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ராஜாவா இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இவருக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் இவர் பாதரசத்தை உண்டு இறந்தாருன்னு ஒரு கதை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல. இப்ப நம்ம வந்து சைனா கிட்ட தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணத்தை பார்ப்போம். இந்த கல்லறை வந்து மலைகளுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 35 மீட்டர் ஆழத்துல அமைஞ்சிருக்கு. 41,000 சதுர மீட்டர் பரப்பளவுல கிட்டத்தட்ட இது ஒரு 3 ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசு. உள்ள இருக்கிற அவரோட சவப்பெட்டி மட்டும் கிட்டத்தட்ட 80 மீட்டர் நீளமும் 50 மீட்டர் அகலமும் 15 மீட்டர் உயரமும் கொண்ட வெண்கலத்தால ஆன மிகப்பெரிய ஒரு சவப்பெட்டி. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ நான் சொன்னேன் இது ஒரு 3 ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசுன்னு. அதுக்குள்ள வந்து சைனாவோட வரைபடத்தை உள்ள ஃபிக்ஸ் பண்ற மாதிரி 41,000 சதுர மீட்டர்ல வந்து சைனா நாட்டை வந்து குறிச்சிருக்காங்க. அதாவது சைனாவை ஃபுல்லா வரைபடம் மாதிரி வரைஞ்சி நடுவுல வந்து இவருடைய சவப்பெட்டியை வச்சு இப்போ ஒரு நாடு மாதிரி வரைஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது ஆறுகள் மலைகளை குறிக்கணும் இல்லையா. அப்படி ஆறுகளை குறிக்கிற விதமா ஃபுல்லாவே பாதரசத்தால நிரப்பி வச்சிருக்காங்க. மெர்க்குரி என்ற எலிமெண்ட் மூலமா அந்த ஆறுகளை குறிக்கிற விதமா கிட்டத்தட்ட 100ல இருந்து 200 டன் பாதரசத்தை பாவிச்சு ஃபுல்லாவே நிரப்பியிருக்காங்க. இதை வந்து மெர்க்குரி செக் பண்ணக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி நிலத்தில் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குற நேரம் கிட்டத்தட்ட 280 மடங்குக்கு அதிகமான மெர்க்குரி அந்த இடத்துல இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி எங்க இருந்து எதன் மூலமா கொண்டு வந்தாங்கன்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். பாதரசம் ரொம்ப ஆபத்தானது. சும்மா சரி அதை இப்போ 2000 வருஷம் பழமையானதா அந்த கல்லறை, அதை அவங்க சும்மா சரி தெரியாம ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னா அதுல பாதரசம் ஆல்ரெடி ஆவியா இருக்கும். அது வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அது காத்து மண் இது எல்லாத்தையும் மாசுபாடாக்கிடும். அதன் மூலம் விவசாயம் பண்ண முடியாது, ஏர் பொல்யூஷன் வரும், இடத்துல நிறைய இறப்புகள் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதை இன்னுமே ஓப்பன் பண்ணல. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து நிறைய அரிய வகையான கலைப்பொருட்கள் இருக்கலாம். இப்போ அதை சும்மா சரி இவங்க திறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுல உள்ள வந்து அந்த அரிய கலைப்பொருட்கள் எல்லாமே காத்தோட கலக்கிற நிறம், அதாவது அந்த அரிய பொருட்கள்ல வந்து காத்து படுற நிறம் அதோடைய நிறத்தை இழந்துடும், ஒரிஜினாலிட்டி பாதிக்கப்படும். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, அந்த கல்லறையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து நிறைய ஒரு ஆர்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து டெரகோட்டா ஆர்மின்னு சொல்ற ஒரு சுடுமண்ணால செய்யப்பட்ட சிலை. கிட்டத்தட்ட 8000 சிலைக்கு மேல அந்த இடத்துல இருக்கு. இது வரைக்கும் 3 பள்ளங்கள்ல அந்த சிலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலைகள் எல்லாமே எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில கொடுத்து செஞ்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது தலை வேறையா கை வேறையா உடம்பு வேறையா பிரிச்சு செஞ்சு அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை செஞ்சவங்க யாரு, செஞ்சவங்களோட கம்பெனி நேம் எல்லாமே அதுல வந்து முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அதில் ஏதாவது சின்ன டேமேஜ் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், அந்த செஞ்ச கம்பெனிக்காரனுக்கு மரண தண்டனையே கொடுத்துருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பேட்ச் நம்பர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்களாம். இப்ப அந்த சிலையை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து அது நல்லாவே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. மஞ்சள் கலர், நீல கலர், ஊதா கலர், ஹான் ஊதான்னு சொல்லக்கூடிய செயற்கை நிறம் ஊட்டப்பட்ட ஒரு செயற்கை கலர் நிறைஞ்ச ஒரு பொம்மையும் அதில் இருந்திருக்கு. அதெல்லாமே காத்து பட்ட உடனே அந்த நிறத்தை அது இழந்து போச்சு.
அதனால தான் இப்போ வந்து உள்ளே இருக்கிற திறக்காமலும் மிச்சம் 8000ன்னு சொன்னேன்னா அதில் 2-3 பள்ளத்தில் இன்னுமே அந்த சுடுமண் சிலை இருக்குது, அதை வெளியே எடுக்காமல் இருக்காங்க. அது காரணம் வந்து அதை தோண்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் அது வந்து நிறம் இழந்து போயிடும். பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக அதை அப்படியே வெளியே எடுத்து பாதுகாப்பாக வெளியே எடுத்து ஷோகேஸ் பண்ணலான்றதான் இப்போதைக்கு அவங்களுடைய ஐடியா. இந்த கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, இந்த டெரகோட்டா ஆர்மி, இவங்க கையில எல்லாம் இருக்கக்கூடிய வாள்கள் வில்லம்பு எல்லாமே ஒரிஜினல். இதுலேயே வாள்களுக்கு வந்து குரோமியம் ஆக்சைடு பயன்படுத்தியிருக்காங்க. இது நவீன காலத்தில் வந்து 1920 தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி அந்த வாள்கள் துருப்பிடிக்காமல் பழுதாகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த குரோமியம் ஆக்சைடை பயன்படுத்தியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். கிட்டத்தட்ட 150 தேர், வெண்கலத்தில் செய்யப்பட்ட 150 தேர் கண்டுபிடிச்சிருக்காங்க.